கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் ஒரு அடைப்பு தான். ஒரு திறந்த ஒரு வாசல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். எல்லாம் பூட்டப்பட்டாயிற்று. எங்கே போனாலும் ஒரு செக்கு வச்ச மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்கே யார்கிட்ட போய் உதவி கேட்டால் கூட அங்கேயும் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட சூழ்நிலை வாழ்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் அடைபட்டு போயிற்று என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, பூட்டப்பட்ட கதவுகள் உனக்கு திறக்கப்பட போகிறது. எந்தெந்த கதவுகளெல்லாம் உனக்கு பூட்டப்பட்டிருந்ததோ அத்தனை கதவுகளையும் நான் உனக்காய் திறக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படித்து ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இங்கே பார்க்குறோம், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க எப்போதும் அந்த வாசல் திறக்கப்படும்படியாக அவனுடைய வலதுகரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு கோரேஸ் ராஜாவை குறித்து அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது எல்லா வாசல்களும் பூட்டப்பட்டதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு முன்பாக எல்லாரையும் நான் கீழ்ப்படுத்தி பூட்டப்படாத திறந்த வாசல் எப்போது உனக்கு திறந்தெடுக்கும்படியான காரியத்தை செய்வேன். அது எப்படி சொல்கிறார்? உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறதாவது. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இது கோணலானவைகளை நினச்சுவேன் செவ்வையாக்குவேன். அப்போ இந்த நாளில் பார்க்குற அவர் முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலான பாதைகளையும் அவர் செவ்வைப்படுத்துகிறார். பெண்கள கதவுகளை எல்லாம் என்ன செய்கிறாராம்? முறித்து இரும்பு தாழ்பால்களை முறித்தவர் என்ன செய்கிறாராம்? அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தின் புதையல்களையும் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் எல்லா வாசலும் பூட்டப்பட்டு இருந்தாலும் அதையெல்லாம் எங்கே உடைக்கணுமோ அங்கே உடைச்சி, எங்கே முறிக்கணுமோ முறித்து இந்த நாளில் உனக்கு கொடுக்க வேண்டிய பொக்கிஷங்களை அவர் உன்னதத்திலிருந்து உனக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எங்கே பார்த்தாலும் எல்லா கதவும் பூட்டப்பட்டு இருக்கிறதா? எல்லா கதவும் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? உறவினர்களால் எனக்கு உதவி கிடைக்கும்னு பார்த்தேன், அங்கேயும் ஒரு அடைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருடைய கண்களை திறக்கும்படியாக, எல்லாருடைய கண்களின் தயவு கிடைக்கும்படியான காரியத்தை இந்த நாளில் உன்னதத்தில் உனக்கு செயல்படுத்த போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் உனக்கு முன்பாய் அவர் கடந்து சென்று கோணலான எல்லா பாதைகளையும் செவைப்படுத்துகிறார். இவ்வளோ நாள் இந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருக்கலாம். இனி உனக்கு தடைப்படாதபடிக்கு எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கும்படியாக ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுக்கிறார். உனது வலதுகையை பிடித்து அவர் சொல்லுகிறார், இந்த நாளில் நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நீ பயப்படும் காரியம் எதுவுமே நடக்காது. இந்த நாளில் யாரெல்லாம் உனக்கு காரியத்தை செய்ய முடியாது என்று சொன்னார்களோ அவர்களாகவே முன்வந்து உனக்கு உதவி செய்து உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்ட ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனை எதையெல்லாம் இழந்து போனார்களோ, எதெல்லாம் அடைபட்டு போனதோ அத்தனையும் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் தான் திறக்க போகிறீங்கப்பா. நீங்கள் திறந்து வச்சுட்டீங்க ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் பிரவேசிக்க போகிற தயவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உடைய வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.